இல்ல சார், பள்ளிவாசலில் தொழக்கூடாதுன்னு சொல்வதற்கு யாருக்குமே ரைட்ஸ் கிடையாது. இந்திய அரசியலமைப்பு என்ன சொல்லுதுன்னா, பள்ளிவாசலை பார்க்கிற நிர்வாகிகள் தானே தவிர இவர் தொழணும் அவர் தொழக்கூடாதுன்னு சொல்ற தடுக்கிற உரிமை யாருக்குமே கிடையாது. யாருமே சொல்லல. இல்ல நீங்க தான் இப்ப சொல்றீங்க சர்ஜமாத் சொன்னாங்கன்னு உங்க இன்ஸ்பெக்டர் தான் சார் சொன்னாரு. ஆமா, சர்ஜமாத்ல இருந்து சர்ஜமாத் என்பது யார் சார்? அவங்க இந்திய அரசியலமைப்பின் அதிகாரம் பெற்றவர்கள் அவர்கள். இல்ல இல்ல வக்ஃபு பள்ளிவாசல் என்பது அரசுக்கு சொந்தமானது. அதை நிர்வாகம் செய்வதற்கு தான் நிர்வாகிகள். பாரதிய ஜனதா கட்சியில் இருக்கிற ஒரு இஸ்லாமியர் வந்து தொழக்கூடாதுன்னு அவங்க உங்கள்கிட்ட சொன்னால் நீங்கள் அவங்களுக்கு சொல்லுங்கள், தொழுகை என்பது எல்லோருக்குமான கடமை, அது இந்திய அரசியலமைப்பு வழிபாட்டு உரிமைன்னு கொடுத்துருக்கு, ரைட்ஸ் இருக்குது, அவர் தொழுவார், அதை நீங்கள் தடுக்கக்கூடாது. பள்ளிவாசலில் வந்து அவர் கட்சி ரீதியாகவோ அரசியல் ரீதியாகவோ பேசுனா சொல்லுங்கள், நாங்கள் கைது பண்ணுறோம். அவர் பாட்டுக்கு வராரு தொழுதுட்டு போகிறாருன்னா அதை தடுக்கக்கூடாதுங்க அப்படின்னு நீங்கள் அவங்கள்ட்ட சொல்லணும்ல சார். அதையும் அவங்களுக்கு சொல்லவே மாட்டேங்கிறீங்க. இல்லை சொல்கிறோம் இல்லை சார், சொல்லியிருக்கணும் இல்லை சார். உங்களுக்கு புகார் மனு கொடுத்தா உடனடியாக என்னை கைது செய்ய வரீங்க. அப்போ நான் தொழுகைக்கு விடுங்க சார், வெள்ளிக்கிழமை தொழுகைக்கு அவ்வளோதான் சார். இந்த மாதிரி ஒரு எதிர்ப்பு இருக்கு. இந்த 23 மசூதிக்குள்ள நீங்க போறதா இருந்துச்சுன்னா கண்டிப்பா பிரச்சனை இருக்குன்றத உங்களுக்கு சொல்றோம். அதை தான் சார் சொல்றேன், பிரச்சனை இருக்குன்னு நீங்க அசம்ப்ஷன் பண்றீங்கல்ல. அப்ப கண்டிப்பா என்ன தாக்குதல் நடத்துவாங்க நீங்க முடிவுக்கு வந்துட்டீங்களா? சரி சார், நான் அதை தான் சார் கேட்கிறேன். அவங்க கொடுக்கறது வந்து இல்ல சார், அவங்க கொடுக்கறது சட்டப்படி தப்பு இல்ல, அது நீங்கள போலீஸ் சொல்லணும். நான் என்ன சொல்றேன், அம்மா இப்படி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறீங்க, சட்டவிரோதமானது இது கொடுத்துருக்காங்க. இப்ப அங்க மசூதியில உள்ள அவங்க தரப்புல இருக்கக்கூடிய அந்த மக்கள் வந்து உள்ள கூட்டமா இருக்காங்க சார். இருந்துட்டு போட்டு சார். அப்ப நான் கேட்கறது மெஜாரிட்டி மைனாரிட்டின்னு போலீஸ் முடிவு பண்ணுமா அல்லது சட்டத்தின் அடிப்படையில் காவல்துறை முடிவு பண்ணுவீங்களா?